சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ராஜாங்கம் அந்த கொடைக்கானல்ல இருக்கிற முருகன் கோயில்ல உட்காந்து அழுது சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு, காட்டுக்குள்ள யாரும் போக தயங்கவும் செய்யறாங்க, காட்டுக்குள்ள இப்படிப்பட்ட யானையும் சுத்திக்கிட்டு இருக்கு, என் பிள்ளை யானை கையிலலாம் சிக்கியிருக்க கூடாது, என் பிள்ளை உசுரோட திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோயில உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா அந்த கோயில்ல இருக்கிற அந்த சாமியாரு ராஜாங்கத்துக்கிட்ட என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் பார்த்தா எந்திரிச்சு வேகமா நடந்து விறுவிறு போறாரு. இங்க ராஜாங்கமும் பார்த்தா மோகனா நான் போறேன் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அந்த சாமியார் பின்னாடியே போறாரு. அந்த சாமியார் பார்த்தா காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காரு. இங்க எல்லாரும் பாக்குறாங்க என்ன இந்த சாமியார் காட்டுக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூடவே பார்த்தா ராஜாங்கமும் பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. ராஜாங்கம் போறதை பார்த்துட்டு போலீஸ்காரங்களும் ராஜாங்கத்துக்கு பாதுகாப்பா போறாங்க. அப்பதான் ராஜாங்கம் சொல்றாரு நீங்க எல்லாருமே இங்கே இருங்க நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் இல்ல சார் உங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க வரணும், இங்க இருந்து நீங்க ஊருக்கு போறதட்டிக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு நாங்க தானே, உங்களுக்கு ஏதாவதுன்னா நாங்க தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லவும் என்ன இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், எனக்கு எதுவும் ஆகாது, நீங்க இங்கேயே இருங்க, எனக்கு என் பிள்ளை முக்கியம், என் பிள்ளையை காப்பாத்துறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா அந்த சாமியார் பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. சாமியாரும் பார்த்தா நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல போய் நின்று சாமியாரு இந்த பக்கமா போய் தேடு உன் பிள்ளை கிடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாமியார் சொல்லிடுறாரு. இங்க ராஜாங்கமும் பார்த்தா சரி சாமியார் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சேது சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராஜாங்கமும் போய் தேடிக்கிட்டு இருக்காரு. சேது ஆளையே காணா. அதுக்கப்புறம் பார்த்தா சேதுவோடைய ட்ரெஸ் எல்லாம் ஒரு இடத்துல அங்கனங்கன்னு கிழிஞ்சு கிடக்கு. இதை பார்த்துட்டு இதுதானே நேற்று சேது போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து பார்க்கறாரு. அதுல எல்லாம் ரத்தக்கரையா இருக்கு. ஐயோ சேது என்னாச்சு சேது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க அதிர்ச்சியோட சேதுவை தேடிக்கிட்டு இருக்காரு. சேது சேதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு இடத்துல பார்த்தா சேது மயங்கி கீழே கிடக்காரு. சேது என்னாச்சு சேது உனக்கு, எந்திரி சேது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை இங்க ராஜாங்க எழுப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சேது பார்த்தா மயக்கத்துல இருக்காரு. இங்கே காட்டுக்கு வெளியே பார்த்தா கிராம மக்கள் போலீஸ்காரவங்க எல்லாரும் பார்த்தா காட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்க பார்த்தா சேதுவோட வந்துகிட்டு இருக்காரு. சேதுவை பார்த்ததும் பார்த்தா இங்கே ஆம்புலன்ஸ்லாம் ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க வேகமாக பார்த்தா சேதுவை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ஆம்புலன்ஸ்ல ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ் சேதுவை பார்த்ததும் அழுக ஆரம்பிச்சுட்டு எந்திரிங்க என்னங்க ஆச்சு உனக்கு, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் அழுக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. என்னங்க ஆச்சு சேது எப்படிங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல மயங்கி கிடந்தா மோகனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸ் எடுக்க சொல்ல ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேதுவை ஆம்புலன்ஸ் மூலமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க.